Hi all, welcome to Arthi Balaji Makeover Styles. இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ரிசப்ஷன் லுக் நான் கிரியேட் பண்ணது என்னோட ரியல் பிரைட் தீபா அவங்களுக்கு பண்ணது தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஹிண்ட்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். யூஸ்வலி நான் ஐ மேக்கப் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேஸ் நிறைய ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் யூஸ் கம்ப்ளீட்லி மார்ஃபி பேலட். ஸோ மார்ஃபி இஸ் அ வெரி குட் பேலட் ஃபார் ஐ ஷேடோஸ். ஸோ ஒரு சில கலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னாலும் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கொண்டு வரணும். அதுதான் நாலேஜ் அண்ட் அதுதான் டெக்னிக்குங்க. ஸோ இந்த கலருக்காக இந்த பேலட் வாங்கணும் அப்படின்றது இல்லாமல் நம்ம எப்படி குட்டி வயசில் வந்து இந்த ட்ராயிங் புக்கில் வந்து கலர்ஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுவோம், அந்த மாதிரி என்ன கலர்ஸ் வேணாலும் உங்களால் கொண்டு வர முடியும். அண்ட் கொஞ்சம் டீவியேஷன் கொஞ்சம் வேரியேஷனுக்காக எப்பவுமே சிங்கிள் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த வேரியேஷன்ஸ் தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக இன்பிட்வீன் வந்து ஒரு ப்ரௌன் கலர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஹைலைட்டிங்க்கும் அந்த சிங்கிள் கலருக்கும். அண்ட் ஐபால் கோல்டு இல்லாமல் சில்வர் அப்ளை பண்ணேன். அண்ட் நிறைய நான் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே வந்து கெட்ஸ்பி ஃபார் த கேர்ள்ஸ் பண்ணும்போது, முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு தான் அந்த பவுன்சி கேர்ள்ஸ்க்காக யூஸ் பண்ணுவேன். 2-3 ஹேர் ஸ்ப்ரேஸ் இருக்குது. தட் இஸ் லைக் ஸ்ட்ராங் இருக்குது, மைல்டு இருக்குது, ஷைன் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. அண்ட் டாங்ஸ் வந்து ஐம் யூஸிங் ஐகானிக் பிராண்டோடையது. நிறைய ஐகானிக்கும் யூஸ் பண்ணுவேன், மிஸ்டர் பாபரும் யூஸ் பண்ணுவேன். பட் இது வந்து ஐகானிக்கோடையது. இது வந்து ஒரு பப்ளியாக நமக்கு வரணும். ஒட்டிட்டு சன்னமாக ஒரு மாதிரி மெல்லிஸாக இருந்தால் அழகாக இருக்காது இல்லையா கேர்ள்ஸு. ஸோ ஐ ப்ரிஃபர் அ பப்ளி கேர்ள். ஸோ அதுக்கு வந்து ஐ யூஸ் திஸ் ஐகானிக்கோடைய இந்த பர்டிகுலர் டாங் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே என்னோடய டிப்ஸில் ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து யூ கேன் செக் இன் மை இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஆல்சோ இந்த ஷார்ட்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட் வந்து எப்போவுமே 2 பக்கமும் முழுன்னு அப்படியே ஒரு பஃப் வைக்கிறது எனக்கு யூஸ்வலி அவ்வளோவா பிடிக்காது. ஸோ ஐ ஆல்வேஸ் கிரியேட் அ வேரியேஷன் சைட்ஸில். ஏதாவது ஒரு சைடு வந்து வேரியேஷன் வச்சோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போதும் அது அழகாக தெரியும், சைடாக பார்க்கும்போதும் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ நிறைய பேர் என்னை கேட்டது வந்து, மேம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வருவீங்களா? எஸ், ஐ ட்ராவல் வேர்ல்ட் வைட் ஃபார் மேக்கப். ஸோ ஆனால் டேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது அந்த சைடில் அந்த லைன்ஸ் வந்து அழகாக தெரியும், சைடாக பார்க்கும்போது அது அழகாக தெரியும். அண்ட் மோஸ்ட்லி நான் ஒர்க் பண்ணுறது வந்து பிங்க் அண்டர்டோன். எனக்கு வந்து மேக்கப் வந்து எல்லோ ஆகிடக்கூடாது, ஆரஞ்சு ஆகிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன். அண்ட் இந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோ ரிங் லைட்டு. ஸோ நார்மலாக அந்த ரூமில் இந்த லைட்ஸ் அண்ட் நோ எடிட்டிங் ஃபில்டரிங் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஆஸ் யூஷுவல் என்னுடைய கேமில் எடுத்தது தான். ஸோ நிறைய பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபாலோ பண்ணுறீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த வீடியோவில்? பிரைடல் மேக்கப் புக்கிங்க்கு டூ காண்டாக்ட் த நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து லானில் நடந்த ஒரு ஈவெண்ட் அப்படின்றதுனால ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அசிஸ்டன்ட் மேக்கப் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி இருக்குது மேக்கப் அப்படின்றது டூ கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ see you all in another video. Thank you so much for watching. Do subscribe, like and share. Bye-bye. Yes, oh, come on, shawty, let's go.